2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்காக 7 டேஸ் மேக்கப் போட்டோம். ரொம்ப வர்ஸ்ட் ஆயிடுச்சு. செட்டே ஆகலை மேக்கப் எனக்கு. 3 மந்த்ஸ் வரைக்கும் ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்தது. பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு பேக் வச்சு லைக் மார்னிங் அண்ட் ஈவினிங் போட்டு கிளியர் பண்ணிட்டேன் ஃபேஸை. கிராம்ஸ் பீசன் அந்த மாதிரி எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அதுலேயே ஃப்ளேவர்ஸ்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போது பீட்ரூட், கேரட், சார்கோல் அப்படின்னு சொல்லிட்டு 7 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் நமக்கு. இப்போ எப்படி நமக்கு அக்கௌண்ட்ஸில் கோல்டன் ரூல்ஸ்னு இருக்கோ, நமக்கும் அதுக்கு ஸ்கின் கேரில் அது வந்து அப்ளிகேஷன், டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஆயிலி ஸ்கின்க்கு வந்து சார்கோல் பெஸ்ட்டாக இருக்கும். டேன் ரிமூவல் சொல்லுவாங்க, சன் டேன், அதுக்கு வந்து பீட்ரூட் ஒர்க் ஆகும். அது பீட்ரூட்டை விட ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு மாதிரி. ஹேர் ஆயில்ஸ்லாம் 6 மந்த்ஸ் இருக்கும், ஷாம்பூஸும் 6 மந்த்ஸ் இருக்கும், பேக்ஸ் வந்து 2 மந்த்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நாங்கள் இன்றைக்கி தான் செஞ்சு கொடுப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ சாம்பிள் கொடுத்துருவேன். அது ரொம்ப லாஸ் ஆச்சு. அப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கக்கூடாது. நம்மக்கிட்ட வாங்குகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக யங் ஆண்டர்ப்ரனர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங் நடக்கும். ஃபீல்டில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்பீக்கர் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம டேக்அவேஸ் எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அசோசியேஷனில் நானும் ஒரு மெம்பராக இருக்கேன். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து ஸ்டார்ட் அப்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஸ்கின் கேர் பிஸ்னஸில் இருக்கிறவங்களை பற்றியும் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு யங் ஆண்டர்ப்ரனரை தான் மீட் பண்ண போகிறோம். அவங்க பேர் நம்ரிதா. ஸோ அவங்க ரன் பண்ணுற பிராண்டோட நேம்ங்கிறது வந்து பிஎஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ வந்து பிஎஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவங்க என்ன மாதிரியான வெரைட்டியை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நம்ரிதா. ஹாய் மேம். ஆக்சுவலாக வந்து நம்ம பேசுகிறப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பிகாம் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா. ஸோ பிகாம் டு பிஸ்னஸ் அந்த ஜேர்னி எப்போ தொடங்கிச்சு? ஏன் பிஸ்னஸுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்க? ஐ ஆல்வேஸ் ஹேட் அ பிளான் ஆஃப் பிஸ்னஸ்குள்ளே கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்கின் கேர்னு சொல்லி பிளான் பண்ணி வரல. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்காக 7 டேஸ் மேக்கப் போட்டோம். ரொம்ப வர்ஸ்ட் ஆயிடுச்சு. செட்டே ஆகலை மேக்கப் எனக்கு. லைக் போடும்போது நல்லா இருந்து, போட்டதுக்கப்புறம் செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்தது. பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு பேக் வச்சு லைக் மார்னிங் அண்ட் ஈவினிங் போட்டு கிளியர் பண்ணிட்டேன் ஃபேஸை. அதுக்கப்புறமா டெய்லி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 4 to 5 பீப்புள் கேட்டுருவாங்க, லைக் எப்படி கிளியர் ஆச்சு, எப்படி கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. நான் வீட்டில் வந்து சொன்னேன், இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அம்மா, மாமா எல்லோரும் சேர்ந்துட்டு ஓகே அப்போனா லைக் அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ எனக்கு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். அண்ட் டுடே ஐ ஹாவ் 50+ ரெகுலர் கஸ்டமர்ஸ். ஸோ வந்து இப்போது பிஎஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு? ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம பிராண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கேட்சியான நேம்ஸ் இருக்கும். ஸோ வந்து பிஎஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி? பிஎஸ்னா பத்மநாப பிள்ளை சரஸ்வதி, என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸோட நேம். ஸோ என்னோடய பாட்டியோட ரெசிபி வச்சு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அந்த ஒரு கிரேட்ஃபுல்னஸோட அவங்களோட பிளெஸிங்ஸோட அப்படியே இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னது? பாட்டி ஷேர் பண்ண ஃபர்ஸ்ட் ரெசிபி க்ரீன் கிராம்ஸ் பீசன் அந்த மாதிரி எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அதுலேயே ஃப்ளேவர்ஸ்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. தட்ஸ் ஹவ் இப்போது பீட்ரூட், கேரட், சார்கோல் அப்படின்னு சொல்லிட்டு 7 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போ பிஎஸ் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க? அதாவது வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்கள்ல, ஸ்கின்னுக்குன்னு வந்து கிளென்சர், ஜெல் இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பிஎஸ் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும்? ஹேர் ஆயில் இருக்குது, சோப் இருக்குது, நீமுட் கோம்பு இருக்குது, ஷாம்பூ இருக்குது. ஷாம்பூவில் வந்து ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ அண்ட் ரைஸ் வாட்டர் ஷாம்பூ. ஹைபிஸ்கஸ் வந்து நம்மக்கிட்டேயே மேலே கார்டன்லேயே ஃப்ளவர்ஸ் வருது. இப்போதைக்கு அதை வச்சே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காலேஜை தாண்டி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அதை தாண்டி இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து தேவை, நமக்கான ஆடியன்ஸ். ஸோ அந்த ஆடியன்ஸை எப்போ கொண்டு வந்தீங்க? எப்படி கொண்டு வந்தீங்க? இன்ஸ்டாகிராம் தான்.
லைக் அதில் மட்டும் தான் நாங்கள் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு. ஸோ எஸ், இன்ஸ்டாகிராமில் லைக் இப்போ நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். லைக் ஃப்ரம் November 9 to Feb 20 அகெயின் 100 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்கேஜிங்காக இருந்துட்டு லைக் இன்னும் அதிகமாக வியூவர்ஸை வந்து பீப்புளை வந்து இந்த ப்ராடக்ட்ஸுக்குள்ளே கொண்டு அவங்களுக்கு அதை வரதுக்கு பற்றி நம்ம சொல்ல சொல்ல லைக் இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னாலே வந்து அது இப்போ ஒரு ட்ரெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ ஏன்னா பீப்புளுமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே ஆர்கானிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதான் நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் கியூர் பண்ணும் போல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நிறையா பிஸ்னஸ் பீப்புளுமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்போ வந்து ஒரு காம்படிஷன் இருக்கும்ல. நம்மளோட ப்ராடக்ட் அதுலேருந்து வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக தெரிஞ்சாதான் வந்து பிஸ்னஸ்ங்கிறது இன்னும் அதிகமாக ஆகும்ல. ஸோ உங்களோட ப்ராடக்டில் என்ன வெரைட்டி கொடுக்குறீங்க மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ? ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் ஆஃப் மவுத், அதாலேயே எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. இப்போ ஒரு காலேஜில் ஒரு சார் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கேரட் சோப் வந்து செட் ஆயிடுச்சு. அவங்க வந்து மாறவே மாட்டாங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் வெயிட் பண்ணி லைக் 30 days ஆகும் கோல்ட் ப்ரெஸ் சோப்ஸாக ரெடி ஆகிறதுக்கு. எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணி வாங்குறேன், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் லைக் நம்மக்கிட்ட வந்து பீட்ரூட் சோப் அண்ட் சார்கோல் சோப் பெஸ்ட் செல்லிங். அது ரிசல்ட் வச்சியே லைக் அவங்களே பார்த்து கேட்டு லைக் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்கள பார்த்து அவங்க கூட இருக்கிறவங்களும் வாங்குவாங்க. தட்ஸ் ஹவ் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருது. இப்போ வந்துட்டு சம்டைம் வந்து நம்ம யூஸ்வலாக எல்லாருமே நினைக்கிறது தான், ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு டக்குன்னு ஒரு க்யூர் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அண்ட் இப்போ வந்துட்டு மற்ற சோப்பை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஆர்கானிக் சோப் அப்படிங்கிறப்போ வந்து என்ன யோசிப்போம்னா, ஓகே இதெல்லாம் வந்து நமக்கு டக்குன்னு க்யூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். இப்போ என்னாச்சும் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா. ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த கஸ்டமர்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? இப்போது ஒரு சோப் வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ வந்து அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க? டக்குன்னு ரிசல்ட் கிடச்சிச்சு அந்த மாதிரி வராங்களா? இல்லை வேறு என்ன மாதிரி ரிவ்யூஸ் வருது? லைக் மோஸ்ட்லி செட் ஆகிடும். பட் செட் ஆகலைன்னா இப்போ எப்படி நமக்கு அக்கௌண்ட்ஸில் கோல்டன் ரூல்ஸ்னு இருக்கோ நமக்கும் இருக்குது ஸ்கின் கேரில். அது வந்து அப்ளிகேஷன், டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ அப்ளிகேஷன்னா நம்ம ஆர்கானிக்காக முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக அப்ளை பண்ணி ரிசல்ட் எல்லாத்துக்குமே ஆர்கானிக்காக ரிசல்ட் கொடுக்க முடியும். டைம் எடுக்கும் அவ்வளோதான். லைக் மினிமம் 3 months அதுக்கு டைம் கொடுக்கணும். டயட்னு பார்த்தீங்கன்னா லைக் 20 kgக்கு 1 liter வாட்டர் குடிக்கணும். கண்டிப்பாக ஒருத்தரும் அதை அப்படி குடிக்கணும். லைக் அப்போ தான் அது ஒர்க் ஆகும். அண்ட் அட்லீஸ்ட் 1 fruit a day சாப்பிடணும். ஸோ பேசிக்காக இதெல்லாம் பண்ணணும். அண்ட் லைஃப் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா 7 daysக்கு ஒன்ஸ் ஆவது பெட் ஸ்ப்ரெட்லாம் க்ளீன் பண்ணணும். யோகா, மெடிடேஷன்லாம் பேசிக்காக பண்ணணும். 3மே ப்ராப்பராக பண்ணோன்னா ரிசல்ட் கண்டிப்பாக. ஸோ வந்து இப்போது நீங்கள் சொல்கிறது வச்சா லைக் வந்து ஸ்கின் கேர் அப்படிங்கிறப்போ வந்து இது 3ம் சேர்ந்து ப்ளஸ் வந்து நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இது மட்டுமே லைக் வந்து எக்ஸ்டீரியராக பாடிக்கு மட்டுமே அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தால் ரிசல்ட்ஸ் வந்து டக்குன்னு வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே. இப்போது ஆக்சுவலாக வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போது வெளியே இருந்து பார்க்குற கஸ்டமர் சைடில் சரி, இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் போல், எல்லாமே ஆர்கானிக் போல் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்கானிக் அப்படிங்கிறப்போ வந்து அதிலே வந்து நிறைய வந்துச்சு. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ஆயுர்வேதிக் அப்படி இப்படின்னு நிறைய வந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ அதில் வந்து இப்போது ஒரு ப்ராடக்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா வந்து அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவோம். லைக் எல்லாத்துக்கும் கிடையாது. இப்போ சோப்ஸுக்கெலாம் ப்ரிசர்வேட்டிவ் தேவையில்லை, பேக்ஸுக்கெலாம் தேவையில்லை. அதுக்கு 3 months அதுவே ஸ்டே ஆகும். பட் இந்த ஜெல்ஸ், க்ரீம்ஸ்லாம், ஷாம்பூஸ்லாம் போனால் நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவோம். அதுவுமே நேச்சுரலி டிரைவ்டு, கோகோனட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்லாம் நிறைய இருக்குது. ஸோ பார்த்து அப்படி தான் போடுவோம். அதுவுமே நேச்சுரலாக போடுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறப்போ வந்து பாட்டி சொன்ன ஒரு ரெசிபி அதில் வந்து ஆரம்பிச்சிங்க. பட் இப்போ பிஸ்னஸுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிறப்போ குறிப்பாக வந்து ஸ்கின் கேர் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே நம்ம வரோம் அப்படிங்கிறப்போ அதில் வந்து அதுக்கு பிறகு நிறைய ஒரு மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும்ல. நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்தோம், பட் அதில் இருந்து வந்து இப்போது நீங்களே வந்து பிஸ்னஸுக்குள்ளே இறங்குறப்போ வந்து கண்டிப்பாக அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து
அதுக்கான ரிசர்ச் அப்படிங்கிறதும் முக்கியம் இல்லை. ஸோ அது எப்படி வந்து ஆரம்பிச்சது உங்களோட ரிசர்ச் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல? லைக் எங்கள் வீட்லேயுமே எல்லா ஸ்கின் டைப்புமே இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப காம்பினேஷன் ப்ளஸ் சென்சிட்டிவ் ஸ்கின். ரோஸ் வாட்டர் கூட செட் ஆகாது. பேசிக்காக ஆக்சுவலாக காஸ்மெட்டாலஜி முடிச்சிருக்கேன், டிப்ளமோ இன் காஸ்மெட்டாலஜி. அதுலேயே சொல்லுவாங்க ரோஸ் வாட்டர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி சொல்லலாம் ரோஸ் வாட்டர் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் எல்லா ஸ்கின் டைப். அதுவே எனக்கு செட் ஆகாது. ஸோ ஒருத்தர் ஸ்கின் டைப்புமே டிஃபர் ஆகும். அது எப்போ எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியாது. டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அது செட் ஆச்சுன்னா தான் கண்டினியூ பண்ண முடியும். அண்ட் எங்கள் வீட்டிலே எல்லா ஸ்கின் டைப்ஸுமே இருக்குது. ஏதாவது ஒருத்தருக்கு செட் ஆகலைனாலும் நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டிருப்பீங்கல்ல அந்த பிஸ்னஸுக்கு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் எப்படி இருந்துச்சு? 15,000 ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போது மந்த்லி அதுக்கு மேலேயே வந்துட்டுருக்கு. இப்போ பார்ட் டைம் ஸ்டூடெண்ட் கூட இல்லை, ஃபுல் டைமாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து காலேஜ் ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ப்ரியாரிட்டிஸிங் தான். ஸோ எனக்கு 2 டேஸ் ஆஃப் கிடைக்கும், சாட்டர்டே சண்டே. அந்த டைமில் இதை பார்த்துப்பேன். மற்ற நாள்லாம் காலேஜ் தான். ஃப்யூச்சரில் பிஎஸ் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஐடியாஸ் வச்சுருக்கீங்க? இது ஒரு நல்ல நேச்சுரலாகவே எல்லாத்துக்கான சொல்யூஷனும் கொடுக்குற ஒரு பிராண்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியா தான். இப்போ வந்து நீங்கள் ஸ்கின் டைப்ஸ் பற்றி சொன்னீங்களே, ஸோ அங்கே தான் நான் கேட்குறேன். இப்போது டர்மரிக் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது. இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரியும் ரிஃபர் பண்ணுவீங்க. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீங்களும் சொன்னீங்க இந்த வீட்டில் நிறையா காம்பினேஷன் ஆஃப் ஸ்கின்ஸ் வந்து ஸ்கின் டைப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து உங்களோட இதில் வந்து இப்போது நம்ம ஸ்கின் டைப் எடுத்தோம்னா ட்ரை ஸ்கின் இருக்கும், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், ஆயிலி ஸ்கின் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து செட் ஆகும்? ஆயிலி ஸ்கின்க்கு வந்து சார்கோல் பெஸ்ட்டாக இருக்கும். டேன் ரிமூவல் சொல்லுவாங்க, சன் டேன், அதுக்கு வந்து பீட்ரூட் ஒர்க் ஆகும். அது பீட்ரூட்டை விட மஞ்சிஸ்தா சூப்பராக ஒர்க் ஆகும். இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ட்ரை ஸ்கின்க்கு வந்து ஹனி சோப், கோட் மில்க் சோப் சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போது ரீசன்ட் ட்ரெண்டில் தான் நான் இதை பார்க்குறேன். இந்த கோட் மில்க் சோப்பு, ஓட் மில்க் சோப்பு இதெல்லாம் வந்து ட்ரெண்டில் இருக்குல்ல. ஸோ வந்து ஆக்சுவலாக அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்களை ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா, இல்லை பை ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து இதெல்லாம் நம்மளோட இதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்களா? ட்ரெண்டு வர வர தான் போயிட்டுருக்கோம். லைக் பீப்புள் கேட்க தான் நாங்களுமே தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ப்ராடக்ட்டுமே. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது அப்படின்னா வந்து அது எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைல்ல. பட் நீங்கள் அதை ஆர்கானிக்காக கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஆர்கானிக்காக முடிஞ்சால் தான் அதை நாங்கள் பண்ணுறோம். இல்லைன்னா ஆக்சுவலாக நாங்கள் நிறையா லைக் சன்ஸ்க்ரீன்லாம் ட்ரை பண்ணோம். பட் அது செட் ஆகலை, எங்களுக்கு செட் ஆகலை. ஆர்கானிக்காக அது பண்ண முடியல, ஸ்டே ஆக மாட்டேங்குது அது. ஸோ வி ட்ராப்டு வித் இட். அந்த மாதிரி நிறையா நாங்கள் பண்ணி அது செட் ஆகாமல் வி ட்ராப்டு, வீட்டோடையே முடிச்சுட்டு. ஓ! ஸோ வந்து இந்த மாதிரி ஃப்ளாப் ஆன ஐடியாஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? பாடி லோஷன்லாம் ட்ரை பண்ணோம், அது செட்டே ஆகலை. ஃப்ரேக்ரன்ஸு செட் ஆகலை, அது லாங் லாஸ்ட் ஆகலை. சன்ஸ்க்ரீன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த டே இருக்கணும், நிஜமாலே சன் ப்ரொடெக்ட் ஆகணும். அது வரல ஆர்கானிக். லைக் எங்களால் முடியல, பிஎஸ்ஸால் முடியல. அதனால் வி ட்ராப்டு வித். மற்றபடி இப்போது ஹேர் ஆயில் ஆகட்டும், ஹேர் சீரம் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் வந்து இப்போது நம்ம ப்ராடக்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, எக்ஸ்பைரி அந்த மாதிரி. ஸோ பிஎஸ் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட லாங் லாஸ்டிங் பீரியட் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது? ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு மாதிரி. ஹேர் ஆயில்ஸ்லாம் 6 மந்த்ஸ் இருக்கும், ஷாம்பூஸும் 6 மந்த்ஸ் இருக்கும், பேக்ஸ் வந்து 2 மந்த்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நாங்கள் இன்றைக்கி தான் செஞ்சு கொடுப்போம். ஸோ அப்போ தான் அது உங்களுக்கு லாங் லாஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ அந்த நம்ம ஆர்டர் போட்ட பிறகு நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்க கொடுக்கணும். ஸோ வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எத்தனை நாளுக்கு முன்னாடி அவங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் தர மாதிரி இருக்கும்? 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட் ரீச் ஆயிரும். இப்போது தமிழ்நாடு முழுக்க ஆர்டர் செஞ்சு கொடுக்குறீங்களா இல்லை? தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்கு, ஆந்திராலேயும் பண்ணிகிட்ருக்கோம்.
நீங்க வந்து ஒரு யங் ஆண்டர்பிரினர். இப்போ நீங்க சொன்னீங்க வந்து லைக் பிசினஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இப்போ தான் பீப்பிள வந்து ரீச் அவுட் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ வந்து, ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் நம்ம பண்றோம் அப்படிங்கிறப்போ இந்த டெலிவரி இதுலலாம் ஒரு சில சிக்கல்கள் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? அண்ட் ஏன்னா வந்து இப்போ நம்ம ஆன்லைன்ல ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்றோம் அப்படின்னா கூட, அதுலயும் ஒரு சில சிக்கல் இருக்கும்ல. வந்து ட்ரஸ்ட் கஸ்டமர்ஸுக்கு வந்து இல்ல இவங்க ஃபேக் ஐடியா, இல்ல உண்மையானவங்களா, உண்மையாவே சேல் பண்றாங்களா, அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த விஷயங்கள வந்து ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது. ரொம்ப லைக் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்மளே ரிப்ளை பண்ணுற மாதிரி அண்ட் ட்ரஸ்ட் இருக்காது. அவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணோம். அப்புறமா லைக் அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகுறதுமே டவுட்டாக தான் இருக்கும். இப்போ வி ஹேவ் வெப்சைட். ஸோ அவ்வளோ டவுட்ஸ் இல்ல. இப்போ அவங்களே ட்ரஸ்ட் பண்ணிட்டு, அதிலேயே நமக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ், எக்ஸ்பைரி எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டோம். ஸோ அப்படியே ஆர்டர் போட்டு நமக்கு வந்துரும். யங் ஆண்டர்பிரினரா இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? ஏன்னா வந்து இப்போ நாங்க வந்து மீட் பண்ற ஆண்டர்பிரினர்ஸ பொறுத்தவரைக்கும், லைக் வந்து அவங்க பிசினஸ்ல இறங்குனாங்க அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசிப்பாங்க. இவ்வளோத்துக்கும் வந்து லைக் ஒரு மாரி எபோவ் 30 பிளஸ்ஸா இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு பெரிய இதுல வந்து ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப யோசிச்சு தான் பிசினஸ்ல வருவாங்க. ஸோ நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டார்ட்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓகே ஈஸியா இருக்கா? இல்ல இது ஒரு பர்டனா இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கா? பர்டன் கிடையாது. பட் ரொம்ப புதுசா இருக்கு. வர வர லைக் பண்ண பண்ண தான் தெரியுது இதில எவ்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ப்ராடக்ட்லாம் எல்லாமே ரைட் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ், பேக்கேஜிங், ஸ்டிக்கரிங் எல்லாமே நம்மளே தான் டிசைன் பண்ணி, வெப்சைட்டுமே நாங்களே தான் டிசைன் பண்ணோம். வீட்லயே அண்ணி சப்போர்ட் பண்ணாங்க ஃபுல்லா. அவங்களுக்கு அதில தெரியும் சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் நாங்களே தான் ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கோம். பர்டனா கிடையாது. பட் ஸ்லோவா பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த பிசினஸ வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன மாரி பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு நம்மக்கிட்ட 4 ரீசெல்லிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஐடியாவா போயிட்டுருக்கு. இன்னும் நெறைய பேர் பார்த்துட்ருக்கோம். ரீசெல்லிங் அப்படிங்கிறதும் ஒரு பிசினஸ்ல வந்து இப்போ ஒரு சூப்பர் ஐடியா. லைக் வந்து இப்போ நீங்க மேனுஃபேக்சரரா இருக்கிற பட்சத்துல இல்ல. பட் அதே டைம் வந்து உங்க பக்கத்துல வந்து ரீட்டெய்லர்ஸ வந்து எடுத்துட்டு வரதுக்கு என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு? அவங்க வராங்களா? இல்ல அவங்களே வந்து அப்ரோச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து ஓகேவா லைக் எல்லா சைடும் பார்க்கணும் இல்லைங்களா? நம்மளுக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு ஓகேனா வி ஆர் கோயிங் வித் இட். இப்போதைக்கு 4 பேர் இருக்காங்க ரீசெல்லிங்க்கு ட்ரஸ்ட்ஃபுல்லா. இப்போ வந்து 15,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல. ஸோ வந்து மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது? 20 ப்ளஸ் வந்துட்டு இருக்கு மந்த்லி. ஓகே. ஸோ வந்து இப்போ பிசினஸா எடுத்துட்டு போறப்போ, அதுல வந்து கண்டிப்பா ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸ் இருக்கும். அண்ட் பிசினஸோட ஸ்டார்ட்டிங் அப்படிங்கிறப்போ நெறைய லாஸ் இருக்கும், நெறைய லேர்னிங்ஸ் இருக்கும், அந்த மாரி இருக்கும்ல. ஸோ வந்து நீங்க என்னலாம் கத்துக்கிட்டீங்க இந்த பிசினஸ்ல? நான் ஸ்டார்ட்டிங்கில வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ சாம்பிள் குடுத்துருவேன். அது ரொம்ப லாஸ் ஆச்சு. அப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஃப்ரீ சாம்பிள்ஸ் குடுக்கக்கூடாது. நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயா குடுத்தோம்னா, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மாவே கூப்பிட்டு ஃப்ரீயா குடுத்தோம்னா, அத அவங்க யூஸ் பண்றாங்களா? அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. இனிமேல் ஃப்ரீயா யாருக்கும் கிடையவே கிடையாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட வாங்குற எல்லாருக்குமே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் குட்டியா சாம்பிளுக்கு போகும். லைக் அதர் ப்ராடக்ட் அவங்க வாங்காத ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு சாம்பிள் போகும். அந்த சாம்பிள் போற ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ வந்து அதுல ஒரு குட்டியா எப்படி மீன்ஸ் ஒரு 20 கிராம் அந்த மாரி நீங்க பேக் பண்ணுவீங்கல்ல. ஸோ வந்து ஃபைனலா வந்து இந்த பிசினஸ வந்து ரீச் அவுட் பண்றதுக்கு என்ன மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றீங்க? லைக் வந்து நம்ம அன்னைக்கு வந்து ஃபிக்கால மீட் பண்ணோம்ல. ஸோ இந்த மாரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இப்ப சென்னைய சுத்தி வந்து என்ன மாரியான விஷயங்கள் வந்து இருக்கு? ஆண்டர்பிரினர்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா என்ன மாரி இருக்கு சென்னையில? யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்கு. ஸோ அங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங் நடக்கும். அவங்க ஃபீல்டுல பெஸ்ட்டா இருக்கிற ஒரு ஸ்பீக்கர் வந்து நமக்கு அவங்களோட லைஃப் லெசன்ஸ், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அத நம்ம எப்படி பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம டேக் அவேஸ் எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன்ல நானும் ஒரு மெம்பரா இருக்கேன். அங்கேயுமே ஸ்டால்ஸ் போடலாம். அண்ட் சத்யபாமா காலேஜ்ல தான் நான் படிக்கிறேன். சத்யபாமா சப்போர்ட்டிங் மீ அ லாட். ஸோ இப்போ வரைக்கும் இப்போ ஐம் 3rd இயர். இப்போ வரைக்கும் நான் ஒரு 5 ஸ்டால்ஸ் போட்டுட்டேன். ஸ்டால்ஸ்னால தான் ஆக்சுவலாக பீப்புள் ஆர் நோயிங் தட் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குறவங்க ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க.
ஸோ தட்ஸ் how I'm getting my customers ஆக்சுவலாக. ஒரு யங் ஆண்டர்ப்ரனரை மீட் பண்ணுறது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ் அண்ட் நீங்கள் பிஎஸ் ப்ராடக்ட்ஸுக்காக ஒரு ஃப்யூச்சர் எய்ம் வச்சுருக்கீங்கல்ல, ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.